கைகளே அசைத்து ஹல்லேலூயா 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 ஆமென் யாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவரை இருந்த சங்கிலிகள் விலங்குகள் அப்படியே விழுது, என ஒளி வந்தது. தாவீது வாழ்க்கையில தாவீதுக்கான அந்த சீசன் ஓப்பன் ஆகும் போது ஒவ்வொரு கட்டத்தில் தாவீது சொல்லும் சில வார்த்தைகள் உண்டு. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது என்று 102:11 சொல்லுகிறார். புல்லை போல உலர்ந்து போனேன், புல்லை போல நான் உலர்ந்துட்டு போறேன். 71:10 சொல்றார், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 11 தேவன் அவனை கைவிட்டார், தேவன் அவனை கைவிட்டார். ஆண்டவர் கைவிடலைன்னா இதுக்கு முன்னாடி அவன் செட்டில் ஆகிடுவான்ல, அவன் லைஃப்ல. ஆண்டவர் அவனை கைவிட்டார். 31:12 சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தீபம் அடைஞ்சிடக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமா இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தான் ஒரு சாவை நோக்கி புறப்படும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்வை நோக்கி காத்திருப்பான். அதுதான் சொல்கிறேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. தாவீதுக்கான சீசன் வந்தபோது கர்த்தர் எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தார். காட்டிலிருந்து வீட்டுக்கு வரான், வீட்டிலிருந்து யுத்த களத்துக்கு போறான், யுத்த களத்திலிருந்து எருசலேமுக்கு வரான். அவனுடைய வேலை வந்தபோது அரண்மனையில் சிங்காசனத்தில் அவன் போய் உட்காருகிறான். ஹல்லேலூயா. அவனை துரத்த நினைச்சவனுடைய அவன் குடும்பத்தை விட்டு கிருபை விலகினது. தாவீதின் கூடாரம் விழுந்தாலும் திரும்ப தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். உனக்கான வேலை வரும்போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அதுதான் சொல்லப்படுகிறது. ஆமாம், சங்கீதம் 91 அது எழுதினதை குறித்து நிறைய பேர் எழுதினதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது தாவீது சாலமோனை வச்சு சொன்னது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமா. அதனால இது யாரு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் தாவீது சாலமோனுக்கு. நம்ம இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகலை. ஆமே, அப்படி சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே பாரு, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார்னா உன் பக்கத்தில் 1000 விழுவாங்க, உன் வலது புறத்தில் 10,000 விழுவாங்க. அது ஒன்று அணுகாது, அது ஒன்று அணுகாது. ஏன் தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உனக்கான அந்த வேலை வரும்போது இருளுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், இது 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 அந்தகாரத்தின் வேலையா இருக்கிறது. அந்தகாரத்தின் வேலை என்று சொன்னதும் இயேசுவை விலங்கு போட்டு கெட்டிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் நமக்கு முதல் அதிகாரத்தில் காண்பிக்கிறதே விடியற்காலமும் சாயங்காலமும் என்றல்ல, சாயங்காலம் விடியற்காலமாகி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ். உலகம் இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க, நாளைக்கு அழுவாங்க. ஆனா ஓன் துக்கம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் சாயங்காலம் விடியற்காலம் ஆகும். ஒரு சாயங்காலம், அதுக்கப்புறம் அது ராக்காலம், அதன் பிறகு விடியற்காலம். இயேசுவை போட்டு கட்டிட்டாங்க, இயேசு மேல கை போட்டாங்க, இயேசுவை பிடிச்சு அரைஞ்சாங்க, கல்லறையில் அடைச்சாங்க. கல்லறைய கல்லால மூடி சங்கிலியால சுத்தி ஒரு 15 ரூபா பூட்டையும் போட்டு ராஜாக்க சீலை அடிச்சாங்க. இங்க சீல் அடிக்கும் போது அவர் சீலை எல்லாம் சுத்திட்டு இருக்கிறார். அதாவது அவரை அவர் அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த வேதம் சொல்லுகிறது பொழுது விடிந்து வருகையில் அப்படின்னு இருக்கும்.
அந்த விடியற் காலம் வரும்போது கல்லறையில் இருக்கிற சங்கில தெரிக்குது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த உயிர் தெழுந்தவரை நான் ஆராதிக்கிறேன். நிச்சயமாய் சொல்ல முடியும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் 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 காத்திருக்கிற சபையே, காத்திருக்கிற உள்ளமே, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் பாருங்க, அவன் மேல ஒரு அதிகாரம், இருளின் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமான். அந்த இருளின் அதிகாரத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? தூக்கு மரத்தை செஞ்சு அதுல மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்காக ராஜா கிட்ட பேசுறதுக்கு வரான். பேசுறதுக்கு வந்தவன் ராஜா கிட்ட பேசுறான். இந்த ஒரு மேட்டரை பேசல. என்ன பேசிட்டு இருக்கு? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமான்னு சொல்றான். என்ன இல்லாமல் வேற. சில நேரத்தில் சத்ருவை தூக்குறதே அடிக்கிறதுக்கு தான். அவன் மட்டும் அவன் இங்க பாரு, மொர்தெகாய்க்கு நான் கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் நீ சொல்லு. இப்படி சொல்லியிருக்கணும்ல. இப்படி சொல்லியிருந்தா அவன் சொல்லியிருக்கலாம், ராஜாவே அவனை என் கூட 2 நாள் தங்க வைங்க, வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையை வச்சு ஏண்டவர், பார்வனை வச்சு ஏண்டவரே இப்படி ஒரு சட்டம் போட்டீங்க? அவன் 40 வருஷம் அந்த வீட்டில் வளரட்டும். அது 40 வருஷம் அந்த வீட்டில் வளரட்டும். அங்கே வளர்ந்து அவனுக்கு நிறைய கோச்சிங் கிடைக்கும், நிறைய ட்ரைனிங் கிடைக்கும். ஆமென். அதனால தான் இல்லை, மோசைக்கு 40 வயசுல தானே ஆண்டவரே உங்க சீசன் வருது, அதுவரை விட்டுருக்கலாம். இல்லை அவன் அங்கே இருக்கட்டும். ஆமென். அவனுக்கு நிறைய தெரியும். இல்லைன்னா பார்வனுக்கு முன்னாடி எல்லாம் நிற்க மாட்டான். ஆமென். ஆண்டவர் அந்த அந்தகாரத்தின் வேலை இருக்கிறது அல்லவா, அதான் போராட்டத்தின் காலம் என்று யோபு சொல்லுகிறான். வாய்க்கல அந்த இருளுக்கு. அதுக்கு மேல அது புத்தகம் திறந்துட்டா இருளுக்கு அதிகாரம் கிடையாது. புத்தகம் திறந்தாலே ஒளி வந்துட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். புத்தகம் திறக்கப்படுகிறது, புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலரும் எகிப்தியரும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக வந்தாச்சு. அங்க யார் வாரா அவங்களுக்கு பின்னாடி துரத்திட்டுன்னா பார்வோனும் சேனையும் வராங்க. அப்பொழுது ஒரு அந்தகாரம் உண்டாகிறது. ஆனால் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு என்ன உண்டாக்கிட்டான்? யாத்திராகமம் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகளின் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் ஏன்னா அது அவங்க சீசன் ஓவர். எல்லாரும் சொல்லுங்க, பார்வோன் சீசன் ஓவர். சொல்லுங்க சத்தமா. ஆமென். கோலியாத் சீசன் ஓவர். ஆமான் சீசன் ஓவர். இது கர்த்தர் எனக்கு குறித்த காலம், எனக்கு குறித்த காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயர பறக்கும் காலம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே ஓ உயரே உயரே. ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தை தான் கர்த்தர் மோசேயை கொண்டு செய்வார். ஆமென். அந்த மோசேயை கோலை போட வச்சு எடுக்க வைக்கிறதெல்லாம் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த. மோசே கோலை போட்டாச்சு. என்ன ஆகுது? பாம்பு. பாம்புனாலே எகிப்து தான். இப்போ நீ எடு மோசே, அது உன் கையில கோலாகும். அது உன் கையில என்னவா இனி இருக்கா தெரியுமா? பாம்பு. இது உன் கையில கோலா. அது அந்த அதிகாரத்தை நான் உன் கையில கொடுத்துட்டேன். இனி நீ தான் எகிப்துல என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணணும். இதுவரை அவன் தானே டிசைட் பண்ணிட்டு இருந்தான். அவன் டிசைட் பண்ணதுனால உன் வேலைக்கு சம்பளம் கிடைக்கல. இப்போ அந்த அதிகாரம் உன் கையில வந்துட்டா. போய் கேளு. போய் கேட்டாங்க, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க.
அவர் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகாரம் இருளின் கையில் இருக்கிறது, நம்ம பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் போகிறது. ஆமென். இந்த சீசன் அப்படியே மாறுகிறது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, ஆனா இஸ்ரவேலருக்கோ அது இரவை, இருள் ஜனங்களையும் காரிருள், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஆமென். அப்ப அந்த இருளுக்கு இந்த ஒளியை என்ன செய்ய முடியல, பற்றி கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலருக்கு அது ஒளியா இருந்ததுனால மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டுறான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காட்டினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்தது. அப்போ எல்லா இடத்துல இருள் இருக்கும்போது என் மேல் அந்த ஒளியை கர்த்தர் உதிக்க பண்ணும்போது யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு டோர் எனக்காக ஓப்பன் ஆகும். இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு புதிய வாசல், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வழியை கர்த்தர் கிருபையாய் திறப்பாராக. முழுவதும் அந்த காற்று அடிக்கிறது, முழுவதும் அந்த காற்று அடிக்கிறது. அது திறக்கப்படுவதை உன் கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது உனக்கான காலம். இருளுக்கு இனி உண்மையில் அதிகாரம் இல்லை. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 60 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஏசாயா 60 நீங்க திரும்ப 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 வாசிங்க, சரியா? ஆமென். இன்னைக்கே வீட்டில் போய் வாசிங்க, நல்லா வாசிங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்குன்னே எழுதி வச்சது மாதிரி இருக்கும். நான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்குன்னே எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி சொல்றீங்க? கடைசியில் போட்டார்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சியோன்னு பேசிட்டு ஃபுல்லா சியோன் சியோன் இருக்கும் நிறைய இடத்துல. 60 இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் சியோன் சொல்லி சொல்லி கடைசியில் சின்னவன் முடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? ஆமென். யாராண்டவரே சியோன்னு சொல்லும் போது சின்னவனே நீதான், சின்னவன் 1000 ஆகும். அப்போ நீங்க ஏசாயா படிங்க, உங்களுக்குன்னே எழுதி வச்சிருப்பார். எதை படிச்சாலும் அப்படிதான் இருக்கும். 54 படிச்சு பார்த்தா எனக்குன்னே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்குன்னு இருக்கான எல்லாம் படிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. படிச்ச பிறகு ட்ராக் மாற்ற வேண்டி இருக்கும். அதனால மெதுவாக ஆண்டவரே போதும். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் இடம் வாங்கிக்க வந்தார். யாக்கோவே உன்னை பத்தி கேட்கல வந்தார். யாக்கோபு பெத்தேல்ல இடத்தை பத்தி சொன்னான். யாபோ கற்றின் கரையில் அவனை பத்தி சொன்னான். நீங்க வேற எதை பத்தி பேசினாலும் மாற்றம் வராது. உங்களை பத்தி சொல்லுங்க, மாற்றம் வரும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானாகவே. இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல ஆண்டவர் என்கிட்ட உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவ்வளவு. நீ யாரு, நான் யாரோ அதை அவர்கிட்ட காட்டு. இவ்வளவு தான்டா, அப்படி காண்பிக்கணும். அப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆகிலேயே அவிசுவாசம் இதான் பாடா. நான் விசுவாசிக்கிறேன், திடீர்னு பார்த்தா ஒரு அவிசுவாசம் வருது. இதான் நான். இந்த விஷயத்துல என்னால் இருக்க முடியுது, இந்த விஷயத்துல இருக்க முடியல. இதான் நான். இப்படி காட்டுங்க, கர்த்தர் தீவிரமாய் செய்வார். ஆமென். மூணாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பாதஸ்தானமாக மாறு. 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், என் பாதஸ்தானத்தை மகிமை. பாதஸ்தானம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதங்கள் வைக்கிற இடம். I will make the place of my feet glorious. பாதஸ்தானம் ஆகணும். ஆவியானவர் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில பிரத்யட்சமாய் பேசும்படிக்கு, திட்டமாய் பேசும்படி சொன்ன முக்கியமான காரியம். பாரு, உன் சீசன் வருது. இனி இருளுக்கு உன் மேல அதிகாரம் இருக்காது. அதுக்கான டைம் இது. ஆனா என் பாதஸ்தானமா நீ இருக்கணும். ஏன்னா உன் மேல உதிக்க போகிறது தூதனின் ஒளி அல்ல,
கர்த்தரின் மகிமை. இப்ப பாருங்க, இந்த இருளின் அதிகார நேரத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவது தெரியுமா? பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய பாதஸ்தானமாய் மாறணும். யாத்திராகமம் 25:8 பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போகிறார். அப்பொழுது மோசே கிட்ட நிறைய காரியங்களை சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார். அவர் விரும்புகிறார். சியோனை விரும்பி தெரிந்தெடுத்து அதை வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று சங்கீதம் 132:13 சொல்ல. அவர் விரும்புகிறார். அப்போ இதெல்லாம் செய்ய விரும்புகிறார். இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு அவருடைய பாதஸ்தானமாய் நான் மாறணும். அதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எனக்குள்ள வரவே மாட்டார். அவர் பூட்டி அறைக்குள்ளும் போக வல்லமை உள்ளவர். ஆனால் சகையவே, நீ இறங்கி வந்தேன்னா நான் வீட்டில் தங்குறேன், நான் விரும்புகிறேன் சகையவே அப்படி சொன்னதும் சகை சர்ன்னு இறங்குறான். மரத்தில் இறங்கி கூட்டிட்டு போகும்போது பார்க்குறான், அவர் பாதம் வைக்கிற இடம் மாதிரி என் வீடு இல்லையே. ஏன் மேட் இல்லையா? வீடு ஃபுல்லாக என்னெல்லாம் வாங்கி வச்சிருப்பான் தெரியல. ஐயோ, அவருடைய பாதஸ்தானமா அவன் நின்று என்று பைபிளில் இருக்கும். அவன் நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அநியாயமாக யார்ட்டையா வாங்கினா நான் நாளத்தனையா திருப்ப கொடுத்துறேன், ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். அவன் கிளீன் பண்ணுறான். அவருடைய பாதஸ்தானமாக மாறணும்னா இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கை, அந்த கரையை நீக்கி போடணும். ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம அறிக்கையிடும் போதே அந்த தேவ பிரசன்னம் நம்மை தொடும். இந்த தடையாய் நிற்கிற பருவதெல்லாம் அப்படி மெழுகு போல. இந்த 1ஆம் தேதி காலையில் நம்முடைய பிரதான ஜெபம் எதுவா இருக்கணும் தெரியுமா? என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும், என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். கர்த்தர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் பாதஸ்தானத்தை, யோசேப்புக்கு சீசன் ஓப்பன் ஆச்சு. அவன் அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? பாவத்துக்கு விலகி ஓடினான். தாவீதுக்கு சீசன் ஓப்பன் ஆகும் போது காரியம் எல்லாம் நடந்தது. தாவீது அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? பழி வாங்குதலுக்கு விலகி ஓடினான். இந்த பழி வாங்குதலுக்கு, மனசுல ஒண்ண வச்சுட்டு அடிக்கிறது, அதுக்கு விலகி ஓடினான். ஒவ்வொரு தேவம், மொர்தெக்காய் அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? அந்நிய நமஸ்காரம் அவன் செய்யல, அந்நிய வழிபாடுக்கு விலகி ஓடுறான். என்ன வேணாலும் செய்யலாம், ராஜாவுக்கு உண்மையா இருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற மகிமைய ஆமானுக்கோ வேற ஒண்ணுக்கோ கொடுக்கிறதுக்கு நோ 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 நோ. அந்நிய வழிபாடுக்கு விலகி ஓடுதல், பாவத்துக்கு விலகி ஓடுதல், பழி வாங்குதலுக்கு விலகி ஓடுதல். ஒரு தேவ பிள்ளை, ஆமே நான் பாவத்தை விட மாட்டேன், ஏன் ஒளி வந்தது, ஏன் ஒளி வந்ததுன்னா நீங்களே டார்ச் அடிச்சு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். ஆமே, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது, சம்பந்தமேது. ஆமே, அவருக்கு நீங்க உண்மையா இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையின் ஆழத்தில் இருக்கிற இருள் கூட அகற்றப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பாதஸ்தானமாகும். மனசுல ஏதாவது கசப்போ வெறுப்போ வைராக்கியம் இருந்தா ஆண்டவர் சமூகத்தில் அதை விட்டுறணும். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதஸ்தானமாகும். ஆமா, வேற தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை வேற எந்த ஒரு நபருக்கோ எதுக்குமே கொடுக்க கூடாது. ஆமே, நம்ம கொண்டாடுறது ஜீசஸை மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நான் அவருடைய பாதஸ்தானம்? ஆண்டவர் சொல்றாரு, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்மேல் கர்த்தர் உதிப்பார்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல, என் பாதஸ்தானம். எனக்கு யார்கிட்ட இடம் இருக்குதோ அவனை மகிமைப்படுத்தும் வேளை வந்தது.
கைகளை உயர்த்தி ஆமே. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆண்டவரே, அந்த சீசன் ஓப்பன் ஆகிற டைமில் நான் சொதப்பிடக்கூடாதப்பா. உம்முடைய பாதஸ்தானமாய் குயவனே குய படைப்பேன் களிமண்ணா கண்ணோக்கி வேறுமையான வேறுத்து தள்ளாமல் நீரம்பி வழியோ கைகளை உயர்த்தி வேதத்தில் காணும் வேதத்தில் இயேசுவை போற்றுதே. எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் 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 என்னையும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உம்முடைய பாதஸ்தானமாய் நீர் கட்டி எழுப்பும், நீர் கட்டி எழுப்பும். இதை நான் விரும்பினபடியா, இதை நான் விரும்பினபடியா. ஆண்டவரே, நீங்க கால் வைக்கிறதுக்கு, நீங்க வந்து அமர்வதற்கு என்ன தடையோ என்ன தடையோ அது இனி வேண்டாம் ஆண்டவரே. யோசேப்பை மாதிரி பாவத்துக்கு விலக, தாவீதை மாதிரி பழி வாங்குதலுக்கு விலக, ஆண்டவரே மொர்தெகாய் மாறி அந்நிய வழிபாடுக்கு விலக எனக்கு கிருபை தாரோ. என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும், என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். என்னை உம்முடைய அப்படியே 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். எனக்குள்ளே 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 நீர் செயலாற்றி மகிழ்வீராக. ஆண்டவரே, எனக்கு வெளியே உங்களை விட்டு என் வாசலை தட்ட வச்சது போதும். இந்த சீசனை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவர் கூட ஆமா இனி ஒரு டைம் பார்த்துக்கலாம், அப்படி அது இல்ல. எலியாவே, நீ உன்னை காண்பிக்கும் நேரம் இது, நீ உன்னை காண்பிக்கும் நேரம் இது. ஓ, சோர்ந்து பின்வாங்கிறாத. ஓ, இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் அதை பார்த்து ஏன் நீ தளர்ந்து போற? ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா, கர்த்தர் உன்மேல் உதிப்பா. ஹalleluya, ஹalleluya. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். இது நம்முடைய ஜெபமாகட்டும். எப்போதும் என்னோடு, எப்போதும் என்னோடு. நன்றி ஆண்டவரே. சொன்னதை செய்வார் ஜீசஸ். சொன்னதை செய்வார். ரத்துனலமகே ரபதன சத்தன ரபல பரபதட ரபல. வானம் பூமி ஒழிந்தாலும்
நம்புவே 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 நம்புவே. ஆமென். கர்த்தர் தந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஜீவன் சுகம் பலன் கிருபை தந்து இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து உடைய வார்த்தையோடு துவங்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தர் அப்படியே எங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தானமாய் எப்பொழுதும் இருக்க எங்களை உருவாக்கும், ஆட்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த மாதம் அதிகமாய் அதிகமாய் இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக அனுபவத்தை அனுபவிக்கத்தக்கதாய் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இழுத்து செல்லும். ஆண்டவரே, அந்நிய காரியங்கள் உடைய பிள்ளைகளை எவ்விதத்திலும் கவராதபடி தொடாதபடி உங்க இரத்தத்துக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா நிலையிலும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் எந்த பலவீனங்களோ தீங்கோ ஒன்றும் தொடாம காத்துக்கொள்ளும். இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்கள் ஆராதனைகளையும் கிருபையாய் ஆட்கொண்டு நடத்தும். கிருபை மேல கிருபை, பலத்தின் மேல பலன், மகிமை மேல மகிமை. இந்த அனுபவத்தில் எங்களை கொண்டு செல்வீராக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். ஆண்டவர் ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். நாங்கள் நீர் தந்த வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்கான காலம் இது. இருளுக்கு இனி எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. நாங்கள் இதை அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்திலே சுதந்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதஸ்தானம் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.